உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் பகுதியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் கடந்த 14ஆம் தேதி இரவு பணியில் இருந்த விஜய் மற்றும் அரவிந்தசாமி என்ற இருவரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டி உள்ளனர். பின்னர் இவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக செங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த செங்கம் போலீசார் இருவரையும் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவண்ணாமலை விடுதலை சிறுத்தை கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் ஆணவ படுகொலை முயற்சியில் பாதிக்கப்பட்டு உயிர் தப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விஜய் அவரது மனைவி ஜெயஸ்ரீ மற்றும் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், திருவண்ணாமலை வணிக அணி நிர்வாகி ராமச்சந்திரன், செங்கம் நகர துணை செயலாளர் சத்யராஜ், நகர அமைப்பாளர் அன்பு, ஒன்றிய நிர்வாகி முகமது ஆகியோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் 1970ஆம் ஆண்டு ஒரு பைசா மின் கட்டண உயர்வுக்காக அப்போதைய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ராமசாமி, மாரப்பன், ஆகிய 3 பேர் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டிற்கு பலியானார்கள். இவர்களின் நினைவு நாளை ஒட்டி விடுதலை திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே அமைந்துள்ள அவர்களது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், திருப்பூர் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார், ஒன்றிய துணை செயலாளர் ஒர்ஷாப் செந்தில், ஒன்றிய பொறுப்பாளர் ஜோதீஸ்வரன், கிளை செயலாளர் முருகேஷ், தாராபுரம் ஒன்றிய பொறுப்பாளர் ஜெய்பீம் அழகர், பொறியாளர் அருண் சாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள ஈகியர் நினைவிடத்தில் மின்கட்டணத்துக்காக போராடிய விவசாய தியாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளருடன் அஞ்சலி செலுத்தினோம். மேலும் தொடர்ந்து விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பகுதியில் அவினாசி அத்திக்கடவில் விடுவிட்டு போன குட்டைகளை உடனடியாக சேர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிடப்பில் உள்ள ஆனமலையார் நலர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதேபோல் தமிழ்நாடு அரசு இனாம் நிலங்களை எல்லாம் கோயில் நிலங்கள் என்ற பெயரில் மதிப்பு பூஜ்ஜியம் செய்வதையும் அல்லது பட்டாவிலிருந்து பெயரை நீக்குவதையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இது தொடர்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விசிக சார்பில் தொடர்ந்து போராடுவோம். மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் வசிக்கும் மக்களுக்கு குடிக்க தண்ணீர், மின்சாரம், கழிப்பிடம், சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்திடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட பொருளாளர் தீர்த்தக்காடு முத்தமிழ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை முதன்மை செயலாளர் AC பாவரசு போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி உள்ளிட்ட மலை கிராமங்கள் அமைந்துள்ளது. இங்குள்ள தேயிலை தோட்டத்தை பாம்போ வர்மா டிரேடிங் நிறுவனம் என்ற தனியார் நிறுவனம் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்துள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதி பாதுகாக்கப்பட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி 2028ஆம் ஆண்டுக்குள் தனியார் தேயிலை நிறுவனத்தை
நிறுவனத்தை காலி செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் குத்தகை ஒப்பந்த காலம் முடிவதற்கு முன்பே தேயிலை தோட்டத்தை காலி செய்ய பாம்போ பர்மா டிரேடிங் நிறுவனம் முடிவு செய்து தொழிலாளர்களை வெளியேற்றி வருகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மாஞ்சோலைக்கு நேரில் சென்று தேயிலை தோட்டத்தை டான்டின் நிறுவனம் எடுத்து நடத்த வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமையை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும், 4 தலைமுறையாய் வாழ்த்து வந்த மக்களை வெளியேற்றி அகதிகளாக்கும் கொடுமை தடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் MC சேகர், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசற MC கார்த்திக், நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,